அம்மா, கவலைப்பட வேண்டாம் அம்மா. நான் வனத்திற்கு தனியாக செல்லவில்லை. என்னுடன் கோமாதாவும் இருப்பாள். பலராமா, கண்ணன் மறந்தால் கூட நீ மறந்துவிடக் கூடாது. இவனுக்கு சரியான நேரத்தில் தயிரும் வெண்ணையும் கொடுக்க வேண்டும். பிறகு நான் லட்டும் வைத்திருக்கிறேன், வறுத்த எள்ளும் வைத்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. வைத்துக் கொள்ளுங்கள். ராதா, உனக்கு கண்ணன் மீது இவ்வளவு அக்கறை இருந்தால் நீ கோகுலத்தை விட்டு வந்திருக்கவே கூடாது அல்லவா? நான் யார் ராதா? எனக்கு கண்ணனை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. எனக்கு இருக்கும் கவலை எல்லாமே நான் இங்கு திரும்பி வந்த பிறகு கண்ணன் கோகுலத்தில் எந்த பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது. ஆனால் இந்த பூமாரி இதுவரை கண்ணனை பற்றி செய்தி ஏன் கொண்டு வரவில்லை? கண்ணனுக்கு கோபன் சடங்கு நடத்தி முடித்து விட்டார்கள். இப்போது அவன் இடையனாகி விட்டான். அது மட்டுமல்ல, இன்று அவன் மாடுகள் மேய்ப்பதற்காக வனத்திற்கு செல்கிறான். மாடுகளை மேய்க்கும் வேலையா? இடையனாகி விட்டானா? நான் அவனை வேடிக்கையாக இடையன் என்று அழைத்தேன். ஆனால் அவன் நிஜமாகவே இடையனாகி விட்டான். இந்த நந்தகோபர் செய்தது சரியே இல்லை. இப்பொழுது மாடுகளை பற்றி கவலையாக உள்ளது. இந்த இடையன் ஏதாவது குழப்பம் செய்து விட்டால் மக்கள் என்ன சொல்வார்கள்? ராதையின் கண்ணன் முட்டாள் என்று. அதே நேரத்தில் நான் அவனை சரியாக திருத்தவும் இல்லை. இப்பொழுது நான் ஏதாவது செய்தாக வேண்டும். கண்ணா, சரியான சமயத்தில் வெண்ணெய் சாப்பிட வேண்டும். மதிய வேலைக்கு உன்னுடைய மதிய உணவை நான் கோபியர்களிடம் கொடுத்து விடுகிறேன். அவசியம் உண்ண வேண்டும். அம்மா, நான் சரியான வேளையில் வெண்ணெய் சாப்பிடுவேன். பிறகு மதிய வேலைக்கு சாப்பாடும் சாப்பிடுவேன். பிறகு மாலை வேளையில் உன்னிடம் திரும்பி வந்து விடுவேன். சரியா அம்மா? ஆம் கண்ணா. வாருங்கள் பலராமண்ணா, வாருங்கள் தோழர்களே. என்ன விஷயம் மகளே ராதா? மாமா, இதுவரை ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் அதிவிரைவிலேயே தங்களின் அனைவரின் மாடுகளும் தொலைய போகிறது. ராதா மகளே, என்ன சொல்கிறாய் நீ? எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே. அத்தை, நான் சொல்வது புரியவில்லை என்றால் அங்கே பாருங்கள். தங்களின் மாடுகளை எல்லாம் மேய்க்க கண்ணன் செல்கிறான். கண்ணன், அதாவது மேய்ப்பனாக கண்ணன் இருக்கும் போது மாடுகள் கோகுலத்திற்கு திரும்பி வருவதாவது உங்களையே மறந்துவிடப் போகிறது. எவ்வளவு ஆனந்தம் கிடைத்திருக்கும் கடவுளே! அந்த அக்ரூரனை பிரேதமாக்கி இருந்தால், ஏனென்றால் நான் அவனை எனது பிரேதமாக மாற்றியிருந்தால் அவன்தான் எனது நம்பிக்கைக்குரிய பிரேதமாக இருந்திருப்பான். ஆனால் கடவுள் கம்சனின் ஆனந்தத்தில் இடையூறு செய்ய நினைக்கும் அந்த பெண், அவள் உயிர் போன நிலையில் இருந்த அக்ரூரனின் சடலத்தையும் எடுத்துச் சென்று விட்டாள். கடவுளே, என்னை மீறி எடுத்திருக்கிறார்கள் என்றால் எனக்கு ஒரு பெண் மீதுதான் சந்தேகம். அந்த பெண்தான் வசுதேவரின் முதல் மனைவி ரோகிணி. ஆம் கடவுளே. ரோகிணி இந்த வசுதேவரின் 8வது புதல்வன் மற்றும் அவனது முதல் மனைவி. இந்த இருவருமே என்னிடம் இதுவரை சிக்காமல் இருக்கிறார்களே. கடவுளே, என் அறிவுக்கு எட்டிய வரையினில் வசுதேவரின் முதல் மனைவி மற்றும் 8வது மைந்தன் இருவரும் எங்கு தஞ்சம் அடைந்திருக்க போகிறார்கள்? வேறெங்கே? கோகுலத்தில் தான். கோகுலம், கோகுலம், கோகுலம்! என்னதான் செய்யவில்லை கோகுலத்தின் ரகசியத்தை அவிழ்க்க? பூதனா, ஸ்ரீதரன், உத்கஜன், எவ்வளவு குழந்தைகளை கொன்றேன்.
ஆனாலும் இத்தனை வருட காத்திருத்தலுக்கு என்ன பலன் கிடைத்தது? ஆரம்பித்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறேன். கடவுளே, மனம் தளராதீர்கள். நாம் இப்பொழுதும் அந்த கோகுலத்தை ஒரு பறவை போல் கண்காணிக்க வேண்டும். பறவை போல கண்காணிக்க வேண்டும் என்றால் பறவையைத்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும். புரிகிறதா உனக்கு? பகாசூரா, பகாசூரா, பகாசூரா! மாடுகளும் போகிறதே கண்ணனோடு சேர்ந்து. இவனையே மேய்க்க முடியாது, மாடுகளை எப்படி மேய்ப்பான்? கோபிகையே, இது கோகுலத்தின் மாடுகள், உன் அப்பாவின் மாடுகள் அல்ல. நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுகிறாய்? இடையனே, எனக்கு மாடுகளை விட உன்னை பற்றி தான் கவலை. ஒருவேளை உன்னால் முதல் நாளே கோகுலவாசிகளின் மாடுகள் தொலைந்து போய்விட்டால் உன்னால் எப்படி மேலும் இடையனாக இருக்க முடியும்? இதோ பார் கண்ணா, இதற்காக நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த ராதைக்கு தான் உன் மீது எவ்வளவு அக்கறை. அதேதான் அத்தை, ஆனால் இந்த இடையனுக்கு அதுதான் புரியவில்லையே. கண்ணா, நீ ராதையின் பேச்சை கேட்டுத்தான் ஆக வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். ராதையின் வாக்கு உண்மையாகிவிடக் கூடாது. இடையனே, கோவப்படாது. நீயே முடிவிடு. இன்னும் சமயம் உள்ளது. திரும்பி போய்விடு உன் அம்மாவிடம். ஏனால் உனது கைகளால் வெண்ணெய் கூட எடுத்து சாப்பிட முடியாது. இந்நிலையில் எப்படி மாடுகளை மேய்ப்பாய்? கோபிகையே, அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். என்னால் உன்னை முட்டாளாக்க முடியும் என்றால் கோகுலத்தில் இருக்கும் மாடுகளையும் மேய்க்க முடியும். சரிதானே பர்சானாவில் இருக்கும் கோபிகையே? இடையனே, நீ ராதையை முட்டாள் என்றா சொன்னாய்? இப்போது நான் உனக்கு காட்டுகிறேன், முட்டாள் நீயா நானா என்று. வாருங்கள் தோழிகளே. கோகுலம் என் தங்கை பூதனா மரணம் அடைந்த இடம் கடவுளே. நீங்கள் மட்டும் என் தங்கை மரணத்திற்கு நான் பழிவாங்க போகும்பொழுது நீங்கள் தடுக்காம இருந்திருந்தால் இந்நேரம் கோகுலம் ஒரு கிராமத்தின் பெயராக இருந்திருக்காது, மயானத்தின் பெயராக மாறி இருக்கும். சரியாக சொன்னாய் பகாசுரா. பிரமாதம்! இப்பொழுதுதான் நீ வந்து விட்டாயே. நீ நினைத்தது அனைத்தையும் நடத்தலாமே. இப்போது உன்னை யாரும் தடுக்க மாட்டார்கள் பகாசூரா. சென்று பழியை தீர்த்துக் கொள்ளானால் கவனமாக இரு. நிலம், நீர், வனம், ஆண், பெண், குழந்தைகள் இவர்களில் யாரும் கோகுலத்தில் மிச்சம் இருக்கக்கூடாது. செல். கடவுளே, எந்த மண்ணில் என் சகோதரி பூதனாவின் மரணம் நிகழ்ந்ததோ நான் அந்த மண்ணின் மைந்தர்கள் அனைவரையும் அழித்து விடுவேன். அப்போதுதான் நான் பழி தீர்ப்பது முழுமையடையும். இனி கோகுலத்தில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். அதோடு எந்த ரகசியமும். தோழர்களே, அந்த துடுக்கு பெண்ணுக்கு நம்மை கண்டு பரிகசிக்கும் நிலையை ஏற்படுத்தக்கூடாது. அதனால் நீங்கள் அனைவரும் மாடுகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியென்றால் நீ கண்ணா? அதுவரை நான் இங்கேயே அமர்ந்து கொண்டு இந்த வெண்ணெயை பார்த்துக் கொள்கிறேன். கண்ணா, நீ வெண்ணெய் சாப்பிடுவதற்காக போட்ட திட்டம் இல்லையே. தாமா, நான் என் தோழர்களை விட்டு வெண்ணெய் எப்படி சாப்பிடுவேன்?
ஏன் ஒளிந்து விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள்? வெளியே வாருங்கள். நீங்கள் இருவரும் ஒளிந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நீ கண்ணன் தானே, கோகுலத்தின் கண்ணன். உனது அம்மா உனக்கு நிஜமாகவே வெண்ணெய் கொடுப்பார்களா? தினந்தோறும் மட்டுமல்ல, தினந்தோறும் பலமுறை. நீ உனது நண்பர்களுக்கும் வயிறு நிறைய வெண்ணெய் கொடுப்பாயாமேன்? ஏனென்றால் அம்மா சொல்லுவாள், நம்மிடம் எது இருந்தாலும் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் இருவரும் யார்? என்னை எவ்வாறு அறிவீர்கள்? நாங்கள் பக்கத்து கிராமத்தின் இடையர்கள். உங்களுக்கு வெண்ணெய் வேண்டுமா? அப்படி என்றால் தாமதிக்க வேண்டாம். ஆசை தீர வெண்ணெயை சாப்பிடுங்கள். ஆனால் இது உனக்காக கொண்டு வந்த வெண்ணெய் தானே? ஆம், அம்மா கொடுத்து அனுப்பியது. அம்மா கொடுத்த வெண்ணெய் அனைவருக்காகவும் தான். இவர்கள் மிகவும் பசியில் இருக்கிறார் போலும். இதோ மேலும் சாப்பிடுங்கள். இந்த கோமாதா குரலில் கருணை நிரம்பி வழியுதே. என்னை தான் கூப்பிடுவது போல தோன்றுகிறது. கண்ணா 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 என்று. நீங்கள் வெண்ணெய் சாப்பிடுங்கள், நான் இதோ வருகிறேன். சகோதரி, நந்தராணி கண்ணன் மீது வைத்திருக்கும் அன்பு அற்புதமானது அல்லவா? இப்போது பார், உச்சி வெயில் கூட வரவில்லை, அதற்குள் மதிய உணவை தயாரித்து நம்மை கண்ணனிடம் அனுப்பி வைத்து விட்டார்கள். உண்மைதான் சகோதரி, நந்தராணி கண்ணனிடம் காட்டும் அன்பானது பக்தன் பகவானிடம் காட்டுவது போன்றது. நந்தராணி கண்ணனுக்காக செல்லும் வழியில் நீர் எடுத்து செல்ல சொன்னார்கள். மாட்டின் குரல் இங்கிருந்து தான் வருகிறது. ஆனால் இங்கு மாடு எதுவும் கண்ணில் படவில்லையே. இது கோமாதாவின் சிலை அல்லவா? அப்படியானால் கோமாதாவின் கருணை நிறைந்த குரல் இங்கிருந்து தான் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு சிலையில் இருந்து எப்படி குரல் வந்திருக்க முடியும்? பிரபு, கல்லால் செதுக்கப்பட்ட சிலையிலிருந்து கருணை நிறைந்த குரல். கோமாதா சிலையின் ரகசியம் என்ன பிரபு? தேவி, இது அரசன் தக்ஷனுடைய புதல்வி சுரபி. இவள் அமிர்தம் குடித்த பிறகு தக்ஷனுடைய வாயிலிருந்து வந்த வாசனையில் பிறந்தவள். அத்துடன் இவள் பசுவின் ரூபத்தை தரித்தாள். அரசன் தக்ஷனின் மகள் சுரபி இந்த நிலையில் எப்படி? ஏன் பிரபு? தேவி, பிரஜாபதி தக்ஷன் எந்த நிலையிலும் சதியை மகாதேவருக்கு மணமுடிக்க விரும்பவில்லை. ஆனால் சுரபியோ அவர்கள் இருவருக்கும் மணமுடித்து வைத்தாள். இதனால் கோபம் கொண்ட அரசன் தக்ஷன் சுரபிக்கு இப்படிப்பட்ட சாபம் அளித்தார். தந்தையே, என்னை மன்னித்து விடுங்கள். சுரபி, நீ சதியின் திருமணத்தை நடத்தி வைத்து என்னை மட்டும் அவமதிக்கவில்லை, மாறாக உனது கற்சிலையின் சுபாவத்தை காட்டியிருக்கிறாய். நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். நீ இந்த கணத்திலிருந்து கற்சிலையாக கடவாய். அந்த சாபத்திலிருந்து முக்தி அடைவதற்காகத்தான் சுரபி என எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் தேவி. பார்த்தாயா சகோதரி, எவ்வளவு அழகான மீன்கள். ஆம், அங்கே பாரேன், நம்மளை எப்படி காண்கிறது என்று. நமக்கும் அவைகளுக்கும் அறிமுகம் இருப்பது போல்.
இந்த சிலை எவ்வளவு உயிர்ப்பாக இருக்கிறது. உயிர் பெற்றுவிடும் போல தோன்றுகிறது. இவ்வளவு பெரிய பறவையா? பகாசுரன். இவன் கம்சனின் அசுரன். அசுரன் ஓடு. நெருப்பு பற்றி எரிகிறதா? நான் பாற்றாக வேண்டும். என்ன நேர்ந்தது என்று. மகாராஜா, நம்முடைய இவ்வளவு முயற்சிகள், சரியான ஏற்பாடுகள் செய்தும் நம்மளால் அக்ரூரரை காப்பாற்ற முடியவில்லையே. அந்த பாவி கம்சன் நம் கண் முன்னரே அந்த அக்ரூரரை கொன்று விட்டானே. நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே. இதற்கு நான் தான் காரணம் மகாராஜா. எனது தவறால் நிகழ்ந்தது. இல்லை தேவகி. ஆம், உன்னால் தவறு நிகழ்ந்திருக்கிறது சகோதரி. வணக்கம் மாப்பிள்ளை. சரியாக சொன்னாய் சகோதரி. உன்னால் தவறு நிகழ்ந்திருக்கிறது. அந்த தவறு என்னவென்றால், இப்போது வரை உனது பகவானை உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது வரை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய், யாராவது வருவான், அவன் தர்மத்தை காப்பாற்றுவான் என்று. யார் அவன்? எங்கிருக்கிறான் அவன்? அது ஏதோ சொல்வார்களே, பாதமில்லை நடப்பான், காதில்லை கேட்பான். அவன் பாதமே இல்லாமல் நடப்பானாம், காதுகளே இல்லாமல் கேட்பானாம். ஏன் முன்குரலை கேட்கவில்லை? இன்னொன்றும் கூறுவார்களே, நல்லவர்களை காக்க ஓடோடி வருவான் என்று. அப்படியானால் அப்படி அவன் காப்பாற்ற வருவான் என்றால் ஏன் அக்ரூரரை காப்பாற்ற வரவே இல்லை? என்னவாயிற்று சித்தி? எப்படி நேர்ந்தது சித்தி? கண்ணா, எங்களை காப்பாற்று கண்ணா. கண்ணா, இப்பொழுது நாம் என்ன செய்வது? நாம் அப்பாவுக்கு தெரிவித்தாக வேண்டும். ஜீவக், நீ செல், அப்பாவை அழைத்து கொண்டு வா. சரி கண்ணா, நான் அழைத்து வருகிறேன். கண்ணா, எங்களால் வலி தாங்க முடியவில்லை. ஏதாவது செய் கண்ணா. கண்ணா, புரியவில்லையா? ஏனென்றால் அப்படி ஒருவன் இல்லவே இல்லை. உனது இறைவன் உன் முன்னாலேயே நிற்கிறான். ஆனால் நீ அவனை ஆகாயத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாய். அவன் ஒரு சதிகாரன். அவனுக்கு அசரீரி செய்ய மட்டும் தான் தெரியும். சகோதரி, முடிவை நீதான் எடுக்க வேண்டும். நிஜம் அல்லது கற்பனை, துக்கத்திலிருந்து விடுதலை அல்லது துக்கம். ஆனால் எதுவாக இருந்தாலும் விரைவாக முடிவெடுக்க வேண்டும். மிகவும் விரைவாக. நந்தகோபரே, 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 அங்கே நதிக்கரையில் வாருங்கள். என்ன நேர்ந்தது? சித்தி, எப்படி நேர்ந்தது சித்தி? தாமோதரா, இவர்களை சீக்கிரம் வைத்தியரிடம் கூட்டி செல்ல வேண்டும். சீக்கிரம் வாருங்கள்.